ஏன்னா 7ஆம் அதிபதியே போய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாம பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், ஒரு அமைதி இல்லாம மனசு பார்த்துக்குங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு தவிப்பா இருக்கிறவங்க, எங்க போனா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்ல இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த மார்ச் 11 இருந்து பாருங்க, ஒரு 4 மாத காலத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து. வாழ்க்கையில வந்து 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து விட்டு கொடுத்து போற தன்மை, ஒரு சண்டை சச்சரவுகள் குறைஞ்சு, ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடியவங்க கூட இப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாத்தி எதையுமே கொஞ்சம் பாசிட்டிவா பேசக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமா இருக்குது. வருமானங்கள், நிலையான வருமானத்தை நோக்கி நீங்க வந்து இருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கிட்டு ஒரு 6 மாசம் வேலை பார்க்குறீங்க, ஒரு 6 மாசம் வேலை பார்க்குறீங்க, இப்படியே உங்களுக்குள்ள ஒரு துறையிச்சே ஒரு வருமானங்கள் இல்லாம இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிடாரு அப்படிங்கிறப்ப தொழில் ஸ்தானத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. தொழில் பண்றவங்களா இருந்தாலுமே வந்து வேலை பார்க்கறது எதுவுமே வந்து நமக்கு நிலையான ஒரு முறையான வருமானம் வரணுங்கிற எண்ணம் வந்து மனசுல வந்து உங்களுக்கு வந்து ஆழமா இருக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த தொடர்ச்சியான வருமானத்தை நோக்கிதான் உங்களுடைய மனம் வந்து சிந்தனைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்ப புத்திர பாக்கியஸ்தானம் வந்து வலுவா இருக்குது உங்களுக்கு வந்து. உங்க குடும்பத்துல புதியதாக ஒரு உறுப்பினர் சேர்க்கை, ஒரு குழந்தை வரம் பொக்கிஷமா கிடைக்கிறதுக்குலாம் அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனவட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்ப நீங்க வந்து வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி வண்டி நீங்க வந்து புதுசா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நான் பழைய வண்டியே வச்சிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க வந்து புதுசா வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குது. ஆனா மோட்டார் கொஞ்சம் நீங்க சரி பண்ணி பார்த்து வாங்கணும். ஏன்னா நீங்க வந்து நிறைய வந்து அந்த மோட்டார் விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சரியான முறையில் தெரிஞ்சவங்களை கூட்டு போய் நீங்க பரிசோதனை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். காலி இடங்கள் நீங்க வந்து வாங்கிக்கலாம். பொன் பொருள் சேர்க்கைகள் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் வந்து வலுவா இருக்குது. இது வரைக்கும் நீங்க கடன் வாங்காம இருந்தாலுமே கன்னிராசிக்காரங்க யாருமே வந்து கடன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சமாச்சும் கடன் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி எதிரிகள் நிறைய நீங்க வந்து சம்பாத்தி பண்ணி வச்சிருப்பீங்க.